சில விசுவாசிங்க பார்த்துக்கோங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை மாறும்னு பார்த்தா அவங்க பேச்சு எப்படி இருக்குன்னா, ஏய் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணியிருந்தேன்னா கையை வெட்டி இருப்பேன் அப்படின்வாங்க. இப்போ போனா போதும்னு விடுறேன். இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை சொல்லக்கூடாது. இது இல்லைங்க மாற்றம். அது அவன் சொல்லணும், வெளியில் இருக்கவங்க சொல்லணும். முன்னாடி அப்படி இருந்தாங்க, இப்போ இவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம்ன்றது மற்றவன் சொல்கிற அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அப்படியே திருப்பி போட்டுருவார். அதுதாங்க அனுபவம். முச்செடியில் அக்கினி வந்த அனுபவத்தை மோசையால வாழ்க்கையில மறக்கவே, எப்பெல்லாம் பிரச்சனை இருந்திருக்கோம், எப்பெல்லாம் இடுக்கண் இருந்திருக்கோம், அப்ப மோசை என்ன நினைச்சிருப்பாரு, முச்செடியில தேவன் என்னோட கூட பேசுற. இதுக்கப்புறம் மோசை வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிட்ட பேசுறது போல தேவன் முகமுகமாய் பேசினாராம் மோசை கிட்ட. என்ன ஒரு அனுபவம் பார்த்துங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? பர்னிங் புஷ்.